ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் வந்து காமிக்கலாம். எங்கள் வீட்டில் தேங்காய் மரம் இருக்குது, 3 மரம் இருக்குது. அதிலிருந்து நாங்கள் இறக்குற காயிலிருந்து எப்போவுமே யூஸ்வலாக தேங்காய் எண்ணெய் எடுப்போம். அதோட ஹோல் வீடியோ இன்னைக்கு காமிக்கிறேன். தேங்காய் இறக்குனதுக்கப்புறமா ஒரு 20 to 25 டேஸ் அது இந்த மாதிரி நல்லா காய விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் பஞ்சையை வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக உரிக்கணும். நம்மளால் எல்லாத்தையுமே உரிக்க முடியாது. அதனால் தேங்காய் உரிக்கிறதுக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்க, இல்லை சில மிஷின்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற காய் எல்லாத்தையும் நல்லா அந்த பஞ்செல்லாம் எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. தினமும் உரிக்கிறவங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அதனால் அவங்களுக்கு அது அவ்வளோ வலி கொடுக்காது. நம்மளே உரிக்கிறோம் அப்படின்னு அத்தனை காயும் உரித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு உடம்பு வலி ஏற்படும். அதனால் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு கால் சம்மன் எல்ஸ். அவங்க இந்த வேலை செய்கிற ஒருத்தங்களாக பார்த்து கூப்பிட்டுக்கோங்க. அந்த அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 100 காய் இல்லை ஒரு 120 காய் வந்து பிரிச்சுருப்போம். பிரித்ததுக்கப்புறமா அந்த காய் எல்லாத்தையும் இப்போவே வந்து உடச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு குடிங்க. வேண்டாங்கிறவங்க அப்படியே கொட்டிட்டு தேங்காயெல்லாம் தனித்தனியாக உடச்சி வச்சுருங்க. அதாவது 2ஆக உடச்சிக்கோங்க. ஏன்னா ஒரே டைமில் நீங்கள் வந்து அந்த ஓட்டிலிருந்து வந்து தேங்காய் எடுக்க முடியாது. அதை எடுக்கிறதுக்காக இன்னொரு 20 நாள் வந்து வெயிலில் நல்லா காய வைக்கணும். நாங்கள் அன்றைக்கி தேங்காயை உடச்சி வந்து கொஞ்சம் தண்ணி குடித்தோம். மீதியெல்லாம் கீழே கொட்டிட்டோம். அதிகமாக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லூஸ் மோஷன் ஆகும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறோம். ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து செய்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைம் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு எல்லாருமே சேர்ந்து உடைப்போம். இதில் நான் அப்போ உடைக்கிறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். அதனால் பொதுவாக வந்து நீங்கள் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் வெளியவே வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 50 காய் வந்து நம்மளே வீட்டில் வாங்கிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு தாராளமாக போதும். அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லா காயும் 1க்கு 2ஆக உடைக்கிறதுக்கு டயர்டாக தான் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து உடைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து வேலை முடியும். எங்கள் வீட்டில் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபார்மிங் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசை. அதனால் வந்து அவங்க இந்த மாமரம், பட்டர் ஃப்ரூட்டு அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அது கூட தான் வந்து தேங்காய் மரமும் வச்சுருந்தாங்க. வெறும் 3 மரத்தில் வந்து ஒவ்வொரு டைமும் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு இவ்வளோ காய் வந்து எங்களால் எடுக்க முடியுது. அது கூட தவறாமல் இளநியும் எடுத்து குடிப்போம். பாருங்கள், அந்த உடச்ச காயை நல்லா ஒரு 20 நாள் வந்து அப்படியே நல்லா காய விட்டுறணும். காய விட்டுட்டே அதாவது மொட்டை மாடியில் ஒரு சேலையை விரிச்சிட்டு நல்லா காய வச்சுருங்க. ஒரு 20 நாள் காஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் தேங்காய் வந்து உங்களுக்கு எப்படி வந்து உடஞ்சி கொடுக்குதுன்னு. இல்லாட்டி வந்து நம்மளால் இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. ஒரு நாள் ஒரு 20 நாள் நல்லா வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறமா அந்த தேங்காய் வந்து தனித்தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி சிலையில் போட்டு நல்லா காய வைங்க. காய வைக்கிறது வந்து எந்த அளவு காய வைக்கணும்னா, அந்த தேங்காயெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது நல்லா ஜல்லி நிரப்புற மாதிரி சலசலன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா காயணும். ஏன்னா காய் நல்லா காய்ஞ்சா தான் உங்களுக்கு நிறைய எண்ணெய் கொடுக்கும். ஓரளவு கம்மியாக காய்ஞ்சதுன்னா எண்ணெயும் அதே அளவு கம்மியாகிடும். அதனால் நல்லா ஒரு 20 நாள் வந்து நல்லா காய வைங்க வெயிலில். இந்த செக்கில் வந்து இதை ஆட்டுற வீடியோ வந்து நான் வேறு மொபைலில் எடுத்திருந்தேன். அது மிஸ் ஆகிடுச்சு. அதனால் என்னால் அதை இங்கே அட்டாச் பண்ண முடியல. எங்கள் அப்பாவுக்கு வந்து எழுதி வைக்கிற பழக்கம் உண்டு. அதனால் எத்தனை காய் எடுத்திருக்கோம், அதிலேருந்து எத்தனை கிலோ தேங்காய் வந்து காஞ்ச தேங்காய் நமக்கு கிடச்சிருக்கு, அதுலேருந்து எவ்வளோ லிட்டர் ஆயில் நமக்கு கிடச்சிருக்குங்கிறத வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில். ஒரு 50 காய் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லிட்டர் உங்களுக்கு நல்ல ஆயில் கிடைக்கும். உங்களுக்கு 3-4 மாதத்துக்கு நீங்கள் வெளியவே வாங்க வேணாம். என்ன ஒரு 10 நாள் சும்மா காய போட்டு எடுத்து வைக்கிற வேலை மட்டும்தான். அதனால் தவறாமல் பண்ணுங்கள். நம்மளும் நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து வாழ ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 லிட்டர் எங்களுக்கு நல்லா ஆயில் கிடச்சிது. பாருங்கள், ஆயில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கமகமன்னு இருந்தது. இந்த தேங்காய் எண்ணெயை ஆட்டாமல் அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரௌனிஷாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிட்டு நல்லா ஒயிட்டான தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பொருளும் நம்ம வெளியே வாங்கினது போதும். இதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்மளால் முடிகிற விஷயத்த நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணலாம். அப்போ தான் எல்லோரும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. God bless you all.